அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணு. மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கு. பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யுவர் ஜென்டில்மேன் கம். ஓகே ஓகே. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். உங்க மந்திரிகள்ல 12 பேர் ஊழல் பண்ணிருக்காங்க. அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கு. மன்னிக்கணும், அவங்களை கைது செய்யற தவிர வேற வழி இல்ல. ஒவ்வொரு ஊழலாளியும் வரும்போது என்ன என்னைய தேடுறாங்க? ஒவ்வொரு வேஷமா கலந்துடும் போது சாம்பார் ஆப் எனக்கு இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பிலப்பா, பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியா. இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டீங்க. இல்ல மூக்குல இருந்து புகையா வருது, காதுல புகை வருது. இல்ல இல்ல இல்ல, உங்களை படுக்க போட்டு பிஸா சுடலாம். ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறன்ஸ்? அறாத ஆம்பள அழக்கூடாது. நான் வேணா அந்த மூட்டையை தூக்கி விடுறேன் ஜாமி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருக்கணும். எல்லாரும் அமைதியா இருங்க, பொறுமையா ஒவ்வொருத்தரா கேட்கணும் கேள்வி. அமைதியா. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. எங்களுக்கு பாடம் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு உங்க வேஷத்தை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சுக்கிட்டே வர்றீங்க, மறந்துடாதீங்க. யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு டம்மி பீஸ்பா. சரி வா. எதுக்குடா ஆடுற? ஆடுவேன், ஆடிக்கிட்டே இருப்பேன். ஆடுறேன்டா கைய. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. இடத்துலயே வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சு. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. பாக்கணும், புரியுதா? ஏம்பா இதை நீ 3வது ரீல்ல சொல்லிக்கலாமப்பா. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் ப்ரூவ் பண்ணல, அவனும் தப்பு இல்லை. லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும்.